Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு மற்றும் இந்தி கூட்டணி சார்பாக யாரை முதல்வராக நிறுத்துவது என்பது குறித்து ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கும் காங்கிரசிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்ட வாக்கு அதிகார யாத்திரைக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 70 தொகுதிகளை வரும் சட்டமன்ற தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளத்திடம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரசுக்கு வெறும் 50 முதல் 52 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க தேஜஸ்வி யாதவ் தயாராக உள்ளதால் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அது மட்டுமன்றி ராஷ்டிரிய ஜனதா தளம் பலமாக இருக்கக்கூடிய 20 முதல் 25 தொகுதிகளை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்டதால் தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒருபோதும் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் நிர்வாகிகள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். இதையடுத்து தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் முன்னாள் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் முடிவெடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தி கூட்டணி ஆட்சி அமைத்தால் தங்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. காங்கிரசின் இதுபோன்ற நிர்பந்தனைகளால் பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி அமைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.